ஹை, இப்போ வந்து நான் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இன்ச்சஸில் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்கும். இப்போது நம்ம இன்ச்சஸ் யூஸ் பண்ணி தான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் டேப் வந்து இருந்துச்சுன்னா நீங்களே உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். எப்போவுமே நீங்கள் வந்து இப்போ லென்த் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் யுவர் ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல நீங்கள் வந்து டேப்பை வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ மேலேயோ இப்படி கீழேயோ வைக்கக்கூடாது இந்த இடத்துலலாம். ஸோ மிட் ஆஃப் த ஷோல்டரில் வந்து டேப் வச்சுக்கணும். டேப் வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் லென்த் நம்ம எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பஸ்ட் வழியாக உங்களோட டேப் பாஸ் ஆகணும். ஸோ இங்கே டேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது, கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு நான் எடுக்கும்போது எனக்கு வந்து 13 வருது. இதுவே நான் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பஸ்ட் வழியாக எடுத்தேன்னா எனக்கு 14 வருது. ஸோ 1 inch டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ உங்களோட டேப் வந்து மிட் ஆஃப் த ஷோல்டரில் வச்சுட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பஸ்ட் வழியாக பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளவுஸ் எங்கே முடியணும், எவ்வளோ லென்த் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 14 வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து நெக் டீப் எடுக்க போகிறோம். சேம் டேப் வந்து மிட் ஆஃப் த ஷோல்டரில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ நெக் டீப் வேணுமோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு இங்கே டேப் மெஷர்மெண்ட்ஸ்க்கு போகணும். இப்படி க்ராஸாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ டேப் இங்கே இருக்கட்டும், நீங்கள் வந்து ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சு ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போகணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 or 7 வந்து வச்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்ப்போம். ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸில் வந்து நம்ம அப்பர் பாடி, அபவ் த பஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ, வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ, இது 3 மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்பர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேப் வந்து பின்னாடி கொடுத்து இன்ச்சஸ், எப்போவுமே இன்ச்சஸ் சைடு உங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. டேப் வந்து பின்னாடி கொடுத்து இப்படி மேலே வரணும் டேப்பு. ஓகேங்களா? டேப் வந்து கரெக்டாக பின்னாடி வச்சுட்டு ஸோ அபவ் த பஸ்ட் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்குன்னு எடுக்கணும். ஸோ எனக்கு இங்கே 35 வருது. ஸோ இது ரொம்ப நீங்கள் டைட் பண்ணிடக்கூடாது. ஸோ கரெக்டாக இது இப்படி வச்சோடனே எனக்கு வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்பர் பாடி எடுத்துக்கணும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து இப்படி ரொம்ப கீழே போகிறது, இப்படி எடுக்கிறது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுக்கிட்டு பின்னாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், முன்னாடி அதே மாதிரி அபவ் த பஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். ஸோ பஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பஸ்ட், இதில் வந்து ரொம்ப டைட்லாம் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக வந்து வச்சுக்கிட்டு எடுக்கணும். பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும், கீழே மேலெலாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருந்துட்டு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 36 வருது. ஸோ வெயிஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் எங்கே முடியுதோ அங்கே வந்து என்ன ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வருதுன்னு எடுக்கணும். எனக்கு வந்து இங்கே ப்ளவுஸ் முடியணும் அப்படின்னா எனக்கு வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28 வருது. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு லூஸ் வேணும்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட் பேட்டர்ன் போடும்போது ஆட் பண்ணிக்கலாம். பட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் லென்த்து, நெக் டீப்பு, அப்பர் பாடி, பஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கோம். இப்போது நம்ம பேக் மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 தான் எடுக்க போகிறோம். ஒன்று வந்து பேக் லென்த்து, இன்னொன்று வந்து பேக் நெக் டீப். ஸோ பேக் லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த மாதிரி வந்து மிட் ஆஃப் த ஷோல்டரில் வந்து உங்களோட டேப்பை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பின்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் லென்த் வந்து வேணும்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிரரில் வந்து எடுத்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே எனக்கு வந்து இங்கே முடியணும் அப்படின்னா நான் இங்கே வந்து கை வச்சுக்கிறேன். கை வச்சுட்டு எடுத்து பார்த்தா எனக்கு வந்து 14.5 வருது. ஸோ பேக் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்றதுனால நீங்கள் இங்கே வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக் டீப்பு. ஸோ நெக் டீப்பும் நீங்கள் இங்கே வந்து மிரரில் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ டீப் வேணுமோ அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி இப்படி எடுக்கணும். ஸோ எனக்கு வந்து இங்கே மேலே வேணும் இல்லை கீழே வேணும், டீப் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா டீப் நெக் வைக்கிறீங்க, இல்லை வந்து மேலேயே வரணும், இல்லை போட் நெக் வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் பேக் டீப் எடுத்துக்கலாம்.
ஸோ உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு நெக்காக வேணும் அப்படின்னா 1 inch டீப் வச்சாலே போதும். போட் நெக்குக்கு மேக்ஸிமம் நம்ம 3 inch டீப் வச்சுக்கலாம். 2.5லேருந்து 3 inch வந்து போட் நெக் வச்சுக்கலாம். நீங்கள் டீப் நெக் வச்சு ரோப் வைக்கிறீங்கன்னா நீங்கள் 8 inch 9 inch கூட வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எல்லாருமே பேக் சைடில் வச்சு எடுத்திருப்பாங்க. பட் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல லூஸ்லாம் வந்து வராமல் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் இப்போ இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஹேண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஹேண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வச்சுக்கிட்டு அதே போல் இன்னும் 2 நீங்கள் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எங்கே இந்த ஹேண்ட் வந்து ஜாயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஒரு ஷோல்டர் டு இன்னொரு ஷோல்டரில் வச்சு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இங்கே 13 வருது. ஸோ இங்கே வந்து நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இங்கே எங்கே முடியுதோ அந்த பாயிண்ட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம்ஹோல் மெஷர்மெண்ட் வந்து எடுக்க போகிறோம். இப்போ இங்கே வச்சுட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எடுத்துட்டு இப்போ ஆர்ம்ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுமோ அங்கே தான் நம்ம ஆர்ம்ஹோல் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ எனக்கு வந்து ஸ்லீவ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நான் கரெக்டாக அந்த இடத்துக்குள்ள இங்கே எதுவும் பார்த்தீங்கன்னா கேப்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஆர்முக்கு கீழே வந்து இருக்கணும். ஸோ ஆர்ம் கீழே இருந்துட்டு நீங்கள் இது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல எடுக்கணும். 5 வருது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 வருது. ஸோ நீங்கள் வந்து இப்போது இது வந்து லூஸாக எடுக்கக்கூடாது. ஆர்ம்ஹோல் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் வந்து வச்சு பார்த்துட்டு இப்படி ஹேண்டை மூவ் பண்ணி பாருங்கள். அது ஃப்ரீயாக மூவ் ஆகணும். நீங்கள் ரொம்ப இப்படி டைட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கை வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான லென்த் வந்து ஃப்ரீயாக வச்சுட்டு நீங்கள் கையை வந்து மூவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ஓகேவா இல்லையான்னு பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ்க்கு நம்ம சேம் ஸ்லீவ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து ஸ்லீவ் லென்த் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ. ஸோ ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஃப் ஸ்லீவ் வச்சுக்கலாம், இல்லை எல்போ ஸ்லீவ், இல்லை வந்து 3/4 ஃபுல் அண்ட் எது வச்சுருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து எவ்வளோன்னு எடுத்துக்கலாம். அங்கே இருந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து லென்த் வேணுமோ அந்த லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வருது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் முடிகிற இடத்துல உங்களுக்கு எவ்வளோ ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்லீவ் முடிகிற இடத்துல நீங்கள் இதை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து இங்கே 10 inches வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் 3/4 ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ கை வந்து இப்படி இருக்கும்போதும் இது இப்படி இருக்கும்போதும் டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு கை மடங்கும் போது டைட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நீங்கள் வந்து எப்போவுமே 3/4 ஸ்லீவ் வைக்கும்போது இப்படி தான் வச்சு எடுக்கணும் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ். உங்கள் நீ ரவுண்டு வந்து என்னென்னு எடுக்கணும். இப்படி கையை வந்து இப்படி வச்சுட்டு உங்களோட நீ ரவுண்ட் என்னன்னு எடுக்கணும். இப்படி வச்சு எடுத்து அது எப்படி எடுத்து போடும்போது தான் உங்களுக்கு வந்து லூஸ் வந்து வராது. உங்களுக்கு கை வந்து உள்ளே போகும். இல்லை நீங்கள் மடக்கும் போது உங்களுக்கு டைட்டாக இருக்காது. ஸோ நீ ரவுண்ட் வந்து எவ்வளோன்னு எடுக்கணும். இப்படி மடக்கி வச்சுட்டு நீ ரவுண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கை உள்ளே போகணுன்றதுனால நம்ம கை இப்படி ட்ரெஸ் போகிற மாதிரி வச்சுட்டு அதோட ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு எடுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் இப்படி வந்து எடுக்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9 வருது. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் 9 inches வந்து இருந்தால் தான் உங்கள் ட்ரெஸ் வந்து கைக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் வந்து இங்கே டைட்டாக வேணும்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஹூக்கோ இல்லை ஜிப்போ வச்சு அட்டாச் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். பட் இனிஷியலி நீங்கள் வந்து இந்த 9 இது கொடுக்கணும். அப்போ தான் ட்ரெஸ் வந்து உள்ளே போகும். ஓகே, தேங்க்யூ.